நம்ம எல்லாரும் வந்து ஆஜராயிட்டோம், இன்னும் தலைவரை காணும். அதானே வர சொன்ன ஆளை இன்னும் காணுமே. நானும் அரை நாள் ஆபீஸுக்கு லீவ் போட்டுட்டு ஓடி வந்திருக்கேன். அவர் எதுக்கு வர சொன்னாருன்னே முதல்ல நம்மளுக்கு தெரியலையே. எனக்கெல்லாம் எவ்வளவு வேலை கிடக்கு தெரியுமா? நான் பிஸியான ஆளு, என்னையெல்லாம் கூட்டு வந்திருக்காங்க. செய், ஒரு பஞ்சாயத்துனா நீங்களே பேசி முடிவெடுக்க வேண்டியதானே, என்னையெல்லாம் எதுக்கு கூப்பிடுதீங்க? சேகரண்ணே, நான் உங்கள் வீட்டுக்கு வரும்போது சோபாவில் படுத்து தானே கிடந்தீரு. நானும் லட்சுமி அக்காவும் சேர்ந்து தட்டி எழுப்பி தண்ணி ஊற்றி தானே எழுப்பி கூட்டு வந்தோம். என்னமோ வேலை பார்த்துக்கிட்டு இருந்த மாதிரி பிஸியாக கிடக்கிற மாதிரி உருட்டுன்னு உருட்டுதீரு. மனுஷன் அவ தூக்கம் இல்லாம லீவு போட்டு தூங்கிட்டு கிடக்கான், எழுப்பி பஞ்சாயத்துல கொண்டு வந்து உட்கார வச்சிருக்காளுங்க. லீவு போட்டுட்டு பகல்ல தூங்குற அளவுக்கு ராத்திரி பூரா என்ன வேலையை வெட்டி முறுக்கிரு? போனை நோண்டணும்ல, மனுஷனுக்கு அதுக்கே நேரம் காண மாட்டேக்கி, பிற தூங்குறதுக்கு எங்க நேரம் இருக்கும்? பொது இடத்துல நம்மளை அசிங்கப்படுத்துறதுல பொண்டாட்டிய அடிச்சுக்கிடவே முடியாது. நான்லாம் சாப்பிட்டு முடிச்சிட்டு படுத்திருந்தேன்னா இந்நேரத்துக்கு எனக்கு 4 கனவு வந்திருக்கும். இவர் இப்படி கொண்டு வந்து உட்கார வச்சுட்டாரு. என்னத்துக்கு வர சொன்னாருன்னு ஒன்றும் புரிய மாட்டேக்கி. அதையாவது சொல்லலாம்ல. ஆரஞ்சு மண்டையன்ட்ட கேட்டால் நான்லாம் சொல்லக்கூடாது, அவர் தான் வந்து சொல்லுவாருங்க. என்னத்தை தான் சொல்லி வச்சாரோ தெரியல. தலைவர் வர வர மர கலண்டு போய் அலைதாருன்னு. ஏம்மா தாய்களா, வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருங்க. தலைவர் பொண்டாட்டி இங்கே தான் இருக்காங்க, தலைவருக்கு சம்மந்தி அம்மாவும் இங்கே தான் இருக்காங்க. அதே மாதிரி பாரு, ஆரஞ்சு மண்டையனுக்கு பொண்டாட்டி இங்கே தான் இருக்கு, அவனை பெத்த தாய் இங்கே தான் இருக்கு. மாலாக்கா, நம்ம மெதுவாக தான் பேசணும். இந்த இளிச்சக்கா சிம்ரனை பற்றி நம்மளுக்கு கவலை கிடையாது. ஏன்னா அவங்க 2 பேரும் நம்ம செட்டு. ஆனால் இந்த ராணி அக்காவும் சைக்கோ செல்லத்தாய்கிட்டையும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் இருக்கணும். சண்டைக்கு வந்துருவாங்க. ஆமாடி, எப்போ 7:30 கூட்டலான்னு காத்து கிடப்பாங்க. நம்ம அமைதியாக பேசுவோன்னே. செய், வீட்டில் தான் பொண்டாட்டி தொல்லை தாங்க முடியலன்னு வேலைக்கு போறேன்ட்டு தினமும் காலையில் ஓடிடுதேன். இப்போ என்னடான்னு இன்னைக்கு லீவ் போட்டு வர வேண்டியதா போயிட்டு. இந்த பஞ்சாயத்து இப்போ எதுக்கு? யாராவது ஒருத்தர் சொல்லுங்களேன். நாங்களும் தெரியாம தானப்பா உன்னைய மாதிரி வந்து உட்கார்ந்துகிட்டு இருக்கோம். அலெக்ஸ் அண்ணே, உங்களுக்கும் பொண்டாட்டி தொல்லை தாங்க முடியலையோ? உனக்குமாப்பா, உலகத்தில் பொண்டாட்டி பூரா இப்படித்தான் இருப்பாளுங்க போல. ஆமாண்ணே, ஒரு பக்கம் ஷார்ப்பா இருந்துச்சுன்னா அது நைஃபு, எல்லா பக்கமும் ஷார்ப்பா இருந்தா அது ஒய்ஃபு. எப்போ உங்க மேரிட் அசோசியேஷன்ல என்னையும் ஒரு மெம்பரை சேர்த்துக்கோங்கப்பா. உங்களுக்கு இல்லாத இடமானே, நீங்களும் சேர்ந்துக்கோங்க. ஏனே, உங்க 2 பேர் வீட்லயும் சாப்பாடு எப்படி? எங்க வீட்டுல கேஸ் காலியானதுல இருந்து சாப்பாடும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஒரே ரசமும் துவையலும் தான் தாரா. எப்போ உங்க வீட்லயும் அப்படித்தானா? எங்க வீட்லயும் அப்படித்தான்ப்பா. உங்க வீட்டுல ரசமும் துவையலுமா? எங்க வீட்டுல ரசமும் ஊறுகாயும். அதுவும் ஒரு நாள் வைக்கிற ரசத்தை 3 நாளைக்கு வச்சிருந்தாளுங்கப்பா. 3 நாளும் தினம் தொடர்ந்து ரசம் வைக்கியான்னு கேட்டா, இல்லை இது 3 நாளைக்கு முன்னால வச்ச ரசம்தான், இன்னும் கிடக்கு, ஒரு பானை நிறைய வச்சு போட்டுட்டேங்க. எல்லாம் ஒன்ன சுத்திக்கிட்டு அலைதாளுகளே, அதனாலதான் ஒரே மாதிரி யோசிக்காங்க. இந்த 3 பேர் முன்னால உட்காந்துக்கிட்டு என்ன பேசுதாங்கன்னு தெரியல, ஆனா குசு குசுன்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. என்ன பேச போகிறாங்க? பஞ்சாயத்து எதுக்கு என்னன்னு பேசிக்கிட்டு இருப்பாங்க. இப்படி உலகம் தெரியாத அப்பாவி பிள்ளையா இருக்காத. 3 பேரும் சேர்ந்து நம்மளை பத்தி தான் குறை பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்படியாக்கா சொல்லுதீங்க? நம்மளை பற்றியா பேசுவாங்க இங்கீங்க? ஆமாடி, ஆம்பளைங்க எல்லாரும் சேர்ந்தா பொம்பளைங்களை பத்தி பொண்டாட்டியை பத்தி குறை பேசுறதுக்கு தான் அலைவாங்க. இன்னைக்கெல்லாம் என் பொண்டாட்டி என்ன செஞ்சா தெரியுமா? விறகடுப்புல போட்டு மொத்தமா இட்லி அவிச்சு வச்சுட்டு, ரசம் இருக்கு ஊத்தி சாப்பிடுதீங்களான்னு கேக்கா. ஒரு சட்னி அரைச்சு கொடுத்தா என்ன? ஐயோ, உங்க நிலைமை ரொம்ப மோசம்னே. எங்க வீட்லயாவது பரவாயில்ல, சோத்துக்கு மட்டும்தான் ரசத்தை தராங்க. உங்க வீட்டுல இட்லி தோசைக்கெல்லாம் ரசமா? ஆட, அதையாவது சகிச்சுக்கிட்டு சாப்பிட்றலாம்ப்பா. நேத்து ராத்திரி என்ன செஞ்சா தெரியுமா? சப்பாத்திய சுட்டு அடுக்கி வச்சுக்கிட்டு ரசத்தை ஊத்தி சாப்பிடுங்க, கூட்டுக்கு காரச்சேவு வச்சுக்கோங்கங்கா. நெட்டமா எவ்வளவோ பரவாயில்ல போலையே. ஏன்பா, உன் பொண்டாட்டி இட்லி தோசைக்கு சட்னி சாம்பாருன்னு வச்சு கொடுப்பாளோ? இல்லைண்ணே, அப்படியெல்லாம் கஷ்டப்படுத்த மாட்டா. அதுக்கு பதிலாக ராத்திரி சாப்பாடு தினம் ஹோட்டல்ல வாங்கிட்டு வந்துருங்கன்றுவா. ஐயோ, மத்தியானம் வீட்டுல கிடந்து 2 சீரியல் பாப்பேன், அதுவும் போச்சா இன்னைக்கு? ஏட்டி, அந்த 2 மணி சீரியலையா சொல்லுதே? ஆமா அத்தை பாட்டி, அதைத்தான் சொல்லுதேன். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுல மாமியார் குடிக்கிற காப்பியில மருமக விஷத்தை கலந்தாலே, மாமியார் இன்னும் குடிக்கல பத்தியா? எங்க அது விஷத்தை குடிக்க இன்னும் 4 நாள் ஆக்குவாங்க போலயே. இந்த வாரம் வெள்ளிக்கிழமை இல்லைன்னா சனிக்கிழமை தான் விஷத்தை குடிக்கும்னு நினைக்கேன். மாமியாருக்கு போய் காப்பியில் விஷத்தை கலந்து கொடுக்காளே, அவளுக்கெல்லாம் நல்ல சாவே வராது. அத்தை பாட்டி, நீங்க இந்த சீரியலை நல்லா பார்க்கலன்னு நினைக்கேன். மாமியா கறி ஒன்றும் லேசப்பட்டவ கிடையாது.
மகனையும் மருமகளையும் பிரிச்சு வைக்க பாக்கா. அதனாலதான் இருக்கிறதோட சாவறதே மேலேன்னு அந்த மருமகக்காரி விஷத்தை கலந்துட்டா. அது எனக்கு தெரியும். அதுக்குன்னு விஷத்தை கலந்து கொள்ளவா பாப்பா? ஐயோ கடவுளே, இதுக்கு 2 சீரியலை பார்த்துக்கிட்டு என்னத்த பேசிட்டு கிடக்குங்க? மாமியா மருமகளை கொல்லணும், மருமக மாமியாரை கொல்லணும், இதெல்லாம் ஒரு கதையா? எல்லா சீரியலும் அப்படி தானக்கா இருக்கு. ஆமா ஆமா, எல்லாம் ஒரே கதை தான். இப்பெல்லாம் கதை எப்படி வருது தெரியுமா? பையன் வந்து பெரிய பணக்கார வீட்டு பையனா இருப்பான். ஆனா அவன் பணக்காரன்னு யாருக்குமே தெரியாதான். ஊர் உலகத்துல யாருக்கும் தெரியாம ஒருத்தன் பணக்காரனா கொடீஸ்வரனா இருப்பானா. ஒரு பொண்ணை பார்ப்பானா, அந்த பொண்ணு சரியான ஏழை வீட்டு பொண்ணா இருக்குமா. பார்த்த அன்னைக்கே கல்யாணம் பண்ணிடுவானா. இந்த வீட்டுக்கு வந்த பிறதான் தெரியுமா அந்த பொண்ணுக்கு இவன் பெரிய கோடீஸ்வரன்னு. இப்படித்தான் எல்லா கதையும் போகுது. ஆமா ஆமா, இத மாதிரி ஒரு கதையை நானும் பார்த்தேன். இன்ஸ்டால ரீல்ஸ்ல வருதுல்ல, அதை நானும் பார்த்துருக்கேன். இவளுக்கு சீரியல் கதையை பேச ஆரம்பிச்சிட்டாளுகளே. இன்னைக்கு பூரம் பேசிக்கிட்டு இருப்பாங்களே. இந்த தலைவருக்கு யாராவது ஒரு ஃபோன் அடிச்சு வர சொல்லுங்களேன். ஃபோன் என்னத்துக்கு அடிக்கணும்னே? தலைவர் பொண்டாட்டி அந்த உட்காந்துருக்காங்க பாருங்க, அவகிட்ட கேளுங்க. ஒன்றும் தெரியாத மாதிரி அமைதியாக உட்காந்துருக்காங்க. சேகரனே, உங்ககிட்ட தானே உட்காந்துருக்காங்க, நீங்க கேளுங்க. என்னையே மாட்டி விடுதீங்களேப்பா. சரி கேக்கேன். ராணியக்கா, பஞ்சாயத்து எதுக்கு கூட்டியிருக்காங்க? நானும் ஆளை போல தான் வந்து உட்காந்துருக்கேன். எனக்கும் ஒன்றும் தெரியாது. சாப்பிட்டுட்டு போய் உட்காரு வாரேன்னாரு, அதான் வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கும் தெரியாதா? ஏ கடவுளே, ஆபீஸ போட்டுட்டு நான் வந்து உட்கார்ந்துகிட்டு இருக்கேன். ஏன் இப்படி பண்ணுதாங்க? சீக்கிரம் வர தெரியாது அந்த தலைவருக்கு. நம்மளுக்கெல்லாம் அன்னன்னைக்கு பாடுபட்டு உழைச்சாதான் சோறு. இவர் இந்த சோத்துல மண்ணள்ளி போட்டுருவாரு போலயே. இன்னைக்கு எனக்கு பொழப்பு போச்சே. சாப்பிட்டு கொஞ்ச நேரம் வீட்டுல உட்கார்ந்துருப்பேன். அதுக்கு பிறகு மறுபடியும் வடைக்கு மாவாட்டணும், அது இது நிறைய வேலை கிடக்கு. எங்க வீட்டுக்கார் வேற 4 மணிக்கெல்லாம் சட்னியை கொண்டா சாம்பாரை கொண்டாம்பாரு. இப்ப என்ன செய்ய? வாழ்க்கைனாலே ஒரே போராட்டமாக தான் இருக்குன்னு. ஆமா அத்தை பாட்டி, எனக்கெல்லாம் நல்லா சம்பாதிக்கணும், நல்ல வாழ்க்கையில செட்டில் ஆயிரணும், நல்லா வாழ்ந்து ஒரு கலக்குன்னு கலக்கிடணும். நானும் வாழ்க்கையில நல்ல கலக்கலான்னு தான் பார்க்கேன். ஆனா கலக்கிறதுக்கு இந்த கரண்டி எங்க கிடக்குன்னு தான் தெரியல. கரண்டியை போட்டு வாழ்க்கையை கலக்க போறியாட்டி? எதையாவது போட்டு கலக்குவோங்க, அப்படியாவது வாழ்க்கை நல்லா இருக்கான்னு பார்ப்போம். அதுவும் சரிதான், பிள்ளைகள் வர்றதுக்குள்ள வீட்டுக்கு போயிடணும். இந்த தலைவர் சீக்கிரம் வந்துட்டாருன்னா நல்லா இருக்கும். ராணியக்கா, தலைவருக்கு ஒரு ஃபோன் அடிங்களே. பஞ்சாயத்துக்கு வந்துட்டேன்னா ஃபோனெல்லாம் அடிக்க மாட்டேன். என்னை ஏசுவார். பஞ்சாயத்தில் எல்லாரும் நீயும் ஒன்று தான் சொல்லுவார். வீட்டுக்கு போனோன்னா பிறகு சண்டை நடக்கும். ஏய் அப்பா, அந்த மனசு இப்படிப்பட்டவரா? நான் பிள்ளை பூச்சின்ல நினைச்சேன். பார்க்க தான் பிள்ளை பூச்சி மாதிரி இருப்பார். சண்டைக்கு வந்தாருன்னா அவ்வளோதான். சரி, அப்பனா யாராட்டும் ஆரஞ்சு மண்டையனுக்காவது ஒரு ஃபோன் அடிங்களே. சிம்ரன், நீயாவது ஃபோன் அடிச்சு கேளே. யாரும் யாருக்கும் ஃபோன் அடிக்க வேண்டாம், நாங்கள் வந்துட்டோம். தலைவரே, உண்மையை சொல்லுங்க. இன்னைக்கு பஞ்சாயத்து வச்சிருக்கோம், எல்லாரையும் கூப்பிட்டுருக்கோங்கிறத மறந்து வீட்டில் போய் தூங்கிட்டீர்ல? இல்லைம்மா, பஞ்சாயத்து இருக்குன்னு தெரியும். ஒரு வேலையில் மாட்டிக்கிட்டேன், அதான் முடிச்சுட்டு அவசரமாக ஓடி வந்தேன். சீக்கிரம் பஞ்சாயத்து ஆரம்பிச்சு முடிச்சு விடுங்க, நாளை ஆபீஸ்க்கு போகணும். சரி சரி, இந்த ஆரம்பிச்சிருவோம். தலைவரே, பஞ்சாயத்து எதுக்கு திடீர்னு கூட்டியிருக்கீரு? ஒரு வார்த்தை எதுக்கு என்னன்னு சொல்லலாம்ல? ஒன்றும் சொல்லாமல் கூட்டியிருக்கீரு. என் மவங்காரன் உங்கள்கிட்ட வேலை செய்தான்னு தான் பேர். அவன்கிட்ட கேட்டால் பெத்த தாய் என்கிட்டயே சொல்ல மாட்டேக்கான். கெட்டின பொண்டாட்டி என்கிட்டையும் சொல்லலை. எல்லாரும் சாப்பிட்டுட்டு தூங்குற நேரத்துக்கு இப்ப இந்த பஞ்சாயத்து அவசியமா? எதுக்கு? யார் மேல பஞ்சாயத்து? எல்லாத்தையும் தெளிவா சொல்லுங்க. சொல்லுதேம்மா, சொல்லுதேன். எல்லாரும் சாப்பிட்டு முடிச்ச பிறகு பஞ்சாயத்தை கூட்டணும்னு நான் தான் சொன்னேன். அதான் எதுக்குன்னு கேட்கும். காலையிலே பஞ்சாயத்து வச்சிருக்கலாம்ல, நாங்க எல்லாரும் வந்துட்டு போயிருப்போம். இப்ப வீட்டுல நல்லா சாப்பிட்டுட்டு தூங்குற நேரத்துக்கு கூட்டு வந்து உட்கார வச்சிருக்கீரு. காலையில பஞ்சாயத்து வச்சேன்னு வச்சுக்கோங்க, எல்லாரும் வந்துருவீங்க, அதுல சந்தேகம் கிடையாது. ஆனா வந்து உட்கார்ந்துக்கிட்டு ஊர் கதையை பூரம் பேச வேண்டியது. ஒருத்தி என்னடான்னா நான் சோறு பொங்கணும், வீட்டில் சோத்தை அடுப்பில் வச்சுட்டு வந்திருக்கேன்பா. ஒருத்தி பாலை வச்சுட்டு வந்திருக்கேன்பா. ஒருத்தி துணி துவைக்கணும்பீங்க. இதெல்லாம் எனக்கு வேலை கிடையாதும்மா. உங்களை சமாளிக்கிறதே எனக்கு போதும் போதுன்னு ஆயிடுது. அதனால தான் நான் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்திருக்கேன். தலைவர் என்னாச்சி, உங்களுக்கு இருக்கிற அறிவுக்கு நீங்க இங்க இருக்க வேண்டிய ஆளே கிடையாது. நீங்களாம் ஜப்பான்ல இருந்திருக்கணும். இழிச்சக்கா சும்மா கடங்க, கிண்டல் அடிக்காதீங்க. நான் உண்மையை தான் சொல்லுதேன் தலைவரே. நீங்கள் உண்மையை சொன்னதெல்லாம் போதும், பேசாட்டுக்கு இருங்க. சரி, எதுக்கு இந்த பஞ்சாயத்துன்னு நானே சொல்லிடுதேன். அதுக்கு தான் காத்துக்கிட்டு இருக்கோம் அண்ணாச்சி. நல்லா 1/2 நாள் லீவ் போட்டு ஓடி வந்திருக்கேன். கண்டிப்பாக வரணும்னு சொல்ல போய் தானேப்பா எல்லாரும் வந்திருக்கீங்க. இல்லைன்னா பாதி ஆள் இருக்கும், பாதி ஆள் இருக்காது.
ஆம்பளைங்களாம் யாரும் வரவே மாட்டீங்க. இந்த இப்போ கூட பாதி ஆளுக்க வரலையே. இருக்கிற ஆளுகளை வச்சு பஞ்சாயத்தை நடத்தி முடிங்க தலைவரே. யார் மேலே கேஸு? உண்மையை சொல்லுங்க, எனக்கு நல்லா தெரியும். எங்கள் மாமியார் மேலே தானே கேஸு. அவங்கள வேணா போய் கூட்டு வரட்டா? ஏம்மா உங்கள் மாமியார் மேலெல்லாம் கேஸு கிடையாதும்மா, யார் மேலேயும் கிடையாது. நான் சும்மா வேற ஒரு விஷயம் பேசுத எல்லாரையும் வர சொன்னேன். எனக்கு நல்லா தெரிஞ்சிட்டு தலைவர் எதுக்கு கூப்பிட்டுருக்காரு தெரியுமா? அவருக்கு வீட்ல இருந்து பொழுதே போகல, அதனாலதான் நம்மள எல்லாரையும் கூட்டிட்டு வந்து உட்கார வச்சு பாட்டுக்கு பாட்டு விளையாட வைக்கலான்னு பாக்காரு. அப்படியா? அப்போ நான் வேணா ஆரம்பிச்சு விடட்டா? நான் தான் ஆரம்பிப்பேன். யாராவது ஒருத்தர் சட்டு புட்டுன்னு ஆரம்பிச்சு விடுங்க. முடியிற எழுத்துல இருந்து அடுத்த ஆளு பாடட்டும். பாட்டுக்கு பாட்டு நடத்துறதுக்கெல்லாம் நான் யாரையும் கூப்பிடல. பாடிக்கிட்டு இருந்தீங்கன்னா பிறகு நான் எந்திரிச்சு போயிருவேன். அண்ணாச்சி கோவிச்சுக்கிடாதீங்க. பின்னாடி இருக்கிற கோஷ்டி பூரா ஏர்வாடியில் இருக்க வேண்டிய கோஷ்டி. ஏதோ தப்பி தவறி இங்கே வந்து சேர்ந்துட்டுங்க. நீங்கள் அதை பற்றி கவலைப்படாதீங்க. நீங்கள் என்ன பேசணுமோ அதை பேசுங்க. அது எனக்கு நல்லா தெரியும்ப்பா. இருந்தாலும் என்ன பேச்சு பேசுதாளுக. தலைவரே, பஞ்சாயத்தில் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிருங்க. ரசம் வீட்டில் வைக்கக்கூடாது, இந்த ஊரில் ரசம் வைக்க தடை பண்ணுதேன்னு சொல்லிருங்க. ரசமாக போட்டு கொள்ளுதாளுக. எப்பா நீங்கள் ஆளாளுக்கு ஒன்று சொன்னீங்கன்னா நான் பேச வந்ததையே மறந்துடுவேன்ப்பா. என்ன அங்க முன்னால உட்கார்ந்து கூட்டமா பேசிக்கிட்டு இருக்கீங்க? எங்களுக்கும் கேக்குற மாதிரி பேசுங்க. நான் எதை பற்றி பேச போகிறேன்னா உங்கள் எல்லாரையும் பற்றி பேசுறதுக்கு தான் கூப்பிட்டுருக்கேன். ஐ ஜாலி, எல்லாரும் டூருக்கு போகிறோமா? ஐ சூப்பர் சூப்பர். எந்த ஊருக்குன்னு முதலே சொல்லிருங்க, எவ்வளவு துட்டு ஆகும்னு சொல்லிருங்க. அப்பதான் எங்க வீட்டுக்கார்ட்ட சொல்லி எல்லாத்தையும் ரெடி பண்ண முடியும். எல்லாம் ஆரஞ்சு மண்டையா குமார், 2 பேரும் எதுக்கு நிற்கீங்க? ரொம்ப கூட பேசுகிறவளுகளை தூக்கி பஞ்சாயத்துலேருந்து வெளியே வீசுங்க. என்ன தலைவர் என்னாச்சி கோவம்லாம் படுதீரு? பிறவு என்னம்மா, ஒரு மனுஷனை பேச விடுதீங்களா? நீங்களே பேசிக்கிட்டு இருந்தா எப்படி? வந்தது லேட்டு, இதுல எங்களை வேற ஏசுதீரோ? ஒழுங்கா 100 தோப்பு கரணம் போட்டுட்டு அதுக்கு பிறகு பஞ்சாயத்தை ஆரம்பிங்க. சரி, எல்லாரும் அமைதியா இருங்க. நான் எதுக்கு கூப்பிட்டேங்கிற விஷயத்த சொல்லியிருந்தேன். என்ன சொன்னாலும் சரிதான், என்ன பேசினாலும் சரிதான். ஏன் சீரியல் முடியறதுக்குள்ள விஷயத்தை சொல்லி முடிச்சிருங்க. சீரியல் முடியறதுக்குள்ளையா? மத்தியானமுமா சீரியல் நடக்கு? இப்படி உலகம் தெரியாத ஆளா இருக்கீரே, அது எல்லா நேரமும் நடந்துகிட்டு தான் இருக்கும். நீங்க வந்த விஷயத்தை சீக்கிரம் சொல்லுங்க. எல்லா வீட்லேயும் கேஸ் சிலிண்டர்லாம் கிடக்காமா? எல்லா வீட்லயும் சிலிண்டர் கிடக்கு, ஆனா எம்டியா கிடக்கு. ஆஹா, இவரை மாதிரி ஒரு தங்க தலைவர், ஒரு தானை தலைவர், ஒரு புத்திசாலியான, ஒரு அறிவான, ஒரு நல்ல தலைவர் எங்களுக்கு கிடைச்சதுக்கு நாங்களாம் கொடுத்து வச்சிருக்கணும். சிலிண்டர் இல்லாத ஒவ்வொரு வீட்டுக்கும் அழகா சிலிண்டர் கொடுக்க போற எங்க தலைவரே, இந்த எலெக்ஷன்ல என் ஓட்டு உங்களுக்கு தான். என் வீட்டில் தான் சிலிண்டர் இல்லாம கிடக்கு, அதனால சிலிண்டர் என் வீட்டில் கொண்டு வந்து போட்டுருங்க. ஏம்மா முதல்ல உட்காருமா. நான் யாருக்கும் சிலிண்டர் கொடுக்கேன்னுலாம் சொல்லலை. என் வீட்லேயே சிலிண்டர் இல்லாமல் அங்கே விறகடுப்புலையும் மண்ணெண்ணெய் அடுப்புலையும் எரிச்சிட்டு கிடக்கு. உனக்கு வேற நான் கொண்டு வந்து கொடுப்பேனா? நன்றி தலைவரே, ரொம்ப ரொம்ப நன்றி. வீட்டுக்கு ஒரு சிலிண்டர் தர போறீங்களா, ஒரு ஆளுக்கு ஒரு சிலிண்டர் தர போறீங்களா? ஒரு ஆளுக்கு ஒன்று கொடுத்தா ரொம்ப வசதியா இருக்கும். ஏப்பா ராமு, உன் பொண்டாட்டிய மரியாதையா உட்கார சொல்லிரு. ரொம்ப மெண்டல் மாதிரி பேசிக்கிட்டு இருக்கா. எனக்கு கோவம் வந்துன்னா அடிச்சிருவேன். நெட்டம்மா, தயவு செஞ்சு உட்காரு. தலைவர் என்னாச்சியும் கோவப்படுத்தாத. சரி, எனக்கு சிலிண்டர் கிடைச்சா போதும், நான் உட்காருதேன். புக் பண்ணி 20 நாள் ஆகுது, இன்னும் சிலிண்டர் வந்த பாடு இல்லை. எதுக்கு எல்லா வீட்லேயும் சிலிண்டர் கிடக்கான்னு கேட்டேன்னா, சிலிண்டர் கொஞ்சம் தட்டுப்பாடாக கிடக்கு பார்த்தீங்களா? சீக்கிரமாக யாருக்கும் கிடைக்க மாட்டேக்கி. புக் பண்ணி 15 நாள் கழிச்சு தான் பில்லே கொடுத்து விடுதாங்களாம். இந்த டெலிவரி பண்ணுறவனுங்க லீவு வேற போட்டுட்டு போயிருதானுங்க. அதனால ஒரு 2-3 நாள் கழிச்சு தான் வருது. எப்படியும் 20 நாளைக்கு மேலே ஆயிடுது. அதனால உங்களுக்கு கஷ்டமாக இருக்கக்கூடாதுல்ல, அதுக்கு தான் சொல்லுதேன். கொஞ்சம் விறகடுப்பையும் மாற்றி பயன்படுத்திக்கோங்க. அதுக்கு பிறகு கேஸ் அடுப்பையும் வச்சுக்கோங்க. அப்பன்னா சிலிண்டரு ரொம்ப நாளைக்கு வரும். அண்ணாச்சி, இந்த கரண்ட் அடுப்பு கிடக்கல, அதை வச்சு சமாளிச்சுக்கிடலாம். எங்கள் வீட்டிலலாம் கரண்ட் அடுப்பு கிடையாதுப்பா. என் பொண்டாட்டி கரண்ட் அடுப்பு வாங்கிட்டு வான்னு போட்டு நச்சரிச்சுக்கிட்டு கிடந்தா. நானும் போய் ஏறி இறங்காத கடை கிடையாது. நம்ம ஊரில் இருக்கிற எல்லா கடையும் ஏறி இறங்கி பார்த்துட்டேன். ஒரு கடையிலையும் ஸ்டாக்கே இல்லையாம். கரண்ட் அடுப்பு கிடைக்கலன்னா நாங்கள் என்ன செய்ய? வீட்டில் போய் சொன்னால் அவ சண்டைக்கு வாரா. நீங்கள் தான் வாங்காமல் வந்துட்டீரு, துட்டு செலவாயிருன்னு பயப்படுதீரு.
அதனால தான் எனக்கு வாங்கி தர மடக்கின்னு மூக்கால அழுவுதா. இப்போ என்ன செய்ய? விறகடுப்பை தான் போட்டு மல்லு கட்டிக்கிட்டு கிடக்கு. தலைவரே, நீங்க தான் இந்த ஊருக்கே தலைவராச்சே, எங்களுக்கெல்லாம் ஒரு கரண்ட் அடுப்பு வாங்கி தரலாம்ல? இந்த ராதா எப்பவும் கரெக்டா பாயிண்ட பிடிச்சி பேசுவா. கேட்டு பார்க்கேம்மா. நானும் என் வீட்டுக்கும் தேவை. நிறைய இடத்துல கேட்டு பார்த்தேன், எங்கேயும் ஸ்டாக் இல்லைன்ட்டாங்க. ஒரு 4-5 கடையில் சொல்லி வச்சிருக்கேன். ஸ்டாக் வந்தோடனே சொல்லுதேன் இருக்காங்க. அப்படியே உங்களுக்கும் சேர்த்து சொல்லுதேன். சரியா? அட்ரஸ் தாரேன், போய் நீங்கள் போய் வாங்கிக்கோங்க. வேஸ்டா எதுக்கு அட்ரஸ் எல்லாம் கொண்டு வந்து தாரீங்க? அதுக்கு பதிலா நீங்களே வாங்கிட்டு வந்து கொடுத்துற வேண்டியதானே? நீ போனா தானம்மா எவ்வளோ விலை என்னன்னு கேட்டு விசாரிச்சு வாங்க முடியும். நான் எப்படி வாங்க முடியும்? விலைய விசாரிச்சு வாங்கணுமா? துட்டு நீங்க தானே கொடுக்க போறீங்க, நான் எதுக்கு விலைய விசாரிச்சு வாங்கணும்? நான் எதுக்குமா உனக்கு துட்டு கொடுத்து வாங்கி கொடுக்கணும்? நான் பணந்தோப்பு வச்சிருக்கேங்கிறதுக்காக பணமா காய்ச்சி கொட்டுதுன்னு நினச்சிட்டியோ? அதில் பனங்காயும் பனம்பழமும் தான் வந்து கொட்டும், துட்டுலாம் கொட்டாது. உனக்கு தேவையானது நீ போய் வாங்கிக்கோ. நல்லதா போச்சு தலைவர் என்னாச்சி. ஸ்டாக் வந்தோன்னே முதல்ல என்கிட்ட சொல்லுங்க, நான் போய் வாங்கிக்கிடுதேன். சரி தலைவர் அண்ணாச்சி, பஞ்சாயத்து எதுக்கு கூட்டினீரு? அதை பத்தி முதல்ல பேசுங்க. கல்யாண வேலை வேற தலைக்கு மேல கிடக்கு. நான் மத்தியானம் ஆபீஸுக்கு வேற போகணும். இப்படி போட்டு உயிரை வாங்குதீரு. சீக்கிரம் பேசி முடிங்களே. அதான் சொல்லிட்டேனம்மா, கேஸை பார்த்து பத்திரமா செலவு பண்ணுங்க. கேஸ் வர்றதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும். அதெல்லாம் சொல்றதுக்கு தான் வர சொன்னேன். ஏ கடவுளே, ஏன்டா இந்த மனுஷன் இப்படி பண்ணுதாரோ? மத்தியானம் வேலைக்கு போகாம ஆட்டையை போட்டுட்டு இங்க வந்து உட்கார்ந்தா இவர் என்னடானா கேஸ பத்திரமா வச்சுக்கோ, லூச பத்திரமா வச்சுக்கோன்னு உயிரை வாங்குதாரு. எனக்கெல்லாம் கேஸே தேவையில்லை. வீட்டுல 2 அடுப்பு கிடக்கு, ரேஷன் கடையில டின்னா மண்ணெண்ணெய் கிடக்கு. 2ஐயும் போட்டு கொளுத்தி சமையல முடிச்சிருவேன். அண்ணாச்சி, இந்த கேஸை பத்திலாம் நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. அதெல்லாம் வீட்டில் இருக்கிறவங்க பாடு. நம்மளுக்கு என்ன? நம்மளுக்கு இந்த பெட்ரோல் தான் பிரச்சனையா இருக்கு. பெட்ரோல் விலையெல்லாம் குறைக்க மாட்டாங்களோ? மாலா, பாத்தியா உன் வீட்டுக்காரர் எப்படி பேசுதாரு பாரு. உங்களெல்லாம் பத்தி அவருக்கு கவலையே இல்லையா? அவருக்கு பெட்ரோல் விலை கூடுதேன்னு தான் கவலையா. வீட்டுக்கு தானே வருவாரு, அவர் கதை இன்னைக்கு முடிச்சிருதே. பெட்ரோல் விலை எங்கப்பா குறைய போகுது? இன்னும் கூடிக்கிட்டே வேணா போகும், குறைய வாய்ப்பு கிடையாது. சரி, போர் வருது அது இதுங்காங்க. மக்கள்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க. லாக்டவுன் போடுவோன்னு வேற பேசிக்கிட்டு இருக்காங்க. ஏற்கனவே லாக்டவுன் போட்டு நாடு 2 ஆயிட்டு. இங்கே நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டோம். லாக்டவுன்லலாம் எல்லாம் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் கஷ்டப்பட்டு லோல் பட்டு லொங்கடிச்சது நம்மளுக்கு தானே தெரியும். அதனால கொஞ்சம் உஷாராக இருந்துக்கோங்க. சரியா? பெட்ரோல் போட்டுட்டு அங்கேயும் இங்கேயும் அலையணும்னு நினைக்காதீங்க. கவர்மெண்ட் பஸ்ஸு ஓடுது. பக்கத்தில் எங்கேயாட்டு போகணுன்னா சைக்கிளில் போங்க, முடிஞ்சா நடந்தே போங்க. எங்கேயாவது ரொம்ப தூரம் அவசியமாக போயே ஆகணுன்னா மட்டும் வண்டி எடுங்க. இல்லைன்னா நீங்கள் கவர்மெண்ட் பஸ்ஸையே பயன்படுத்திக்கோங்க. சரியா? பெட்ரோலை போட்டு வீணா செலவழிக்காதீங்க. நாங்கெல்லாம் வண்டியில போவே மாட்டோம் தலைவரே. எங்க வீட்டுல வண்டியே கிடையாது. ஏன்னா எங்க வீட்டுக்காருக்கு வண்டியை ஓட்ட தெரியாது. அதனால நாங்க வந்து வண்டியில போவே மாட்டோம். எனக்கு வேணா வண்டி கொஞ்சம் ஓட்ட தெரியும், நெட்டச்சி கொஞ்சம் சொல்லி கொடுத்துருக்கா. இருந்தாலும் எங்க வீட்டுக்காரர் என்னைய நம்பி ஒரு வண்டி வாங்கி தர மாட்டேக்காரு. எங்க போனாலும் பஸ்ல தான் கூட்டிட்டு போறாரு. சரிம்மா, நான் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேன். பஞ்சாயத்து முடிஞ்சிட்டு எல்லாரும் வீட்டை பார்த்து போங்க, பாதுகாப்பாக இருங்க. இது நல்ல கதையா இருக்கே. மத்தியானம் நல்ல சுட சுட பழைய சோறை சாப்பிட்டுட்டு நல்ல மல்லாக்க படுத்துக்கிட்டு டிவியில சீரியல் பார்த்துக்கிட்டே தூங்கி இருப்பேன். அதுக்கு எடுத்து இங்க கொண்டு வந்து உட்கார வச்சுக்கிட்டு எல்லாரும் பஞ்சாயத்தை முடிஞ்சிட்டு பாதுகாப்பா இருங்கன்னு அனுப்புதீரு. நீ சுட சுட பழைய சோறு சாப்பிட்டதெல்லாம் சரிதான். நான் வேற என்ன சொல்லணும்னு எதிர்பார்க்க? வர வர பஞ்சாயத்து இன்ட்ரெஸ்டே இல்லாமல் சப்புன்னு முடிஞ்சிருது. ஒரு டீ காபி உண்டா, ஒரு முறுக்கு உண்டா, ஒரு சம்சா உண்டா, ஒன்றும் கிடையாது. ஒரே எரிச்சலாக இருக்குது. ஏம்மா, இது பஞ்சாயத்தா சினிமா தேட்டராம்மா உனக்கு டீ காப்பிலாம் கொண்டு வந்து கொடுக்கறதுக்கு? தலைவர் என்னாச்சு, இந்த டிவில எல்லாம் காட்டுவாங்க பாத்தீங்களா? பெரிய பெரிய தலைவர்கள்லாம் ஒண்ணா உட்கார்ந்து பேசுவாங்களே, நாட்டு பிரச்சனையை பத்தி எல்லாரும் பேசுவாங்க பாத்தீங்களா? எல்லாம் ஒரு சேர்ல உட்கார்ந்து இருப்பாங்க. முன்னால வட்டமா ஒரு மேசை போட்டிருப்பாங்க. அவங்களுக்கு முன்னால எல்லாருக்கும் ஒவ்வொரு டம்ளர்ல தண்ணி வச்சிருப்பாங்க. அந்த தண்ணியை கூட மூடி வச்சிருப்பாங்க. அதுக்கு பக்கத்துல ஒரு மைக் இருக்கும். எல்லாரும் ஒண்ணா உட்கார்ந்து பேசுவாங்க பாத்தீங்களா? அதே மாதிரி பேசணும்னு எனக்கும் ஆசையா இருக்கு தலைவர் என்னாச்சு. அடுத்த தடவை பஞ்சாயத்துல அதே மாதிரி ஏற்பாடு பண்ணுங்களே. ஆட போங்கம்மா, சும்மா என்னத்தையாவது உளறிக்கிட்டு. எனக்கு வேலை கிடக்கு, நான் போயிட்டு வரேன்.
தலைவர் அங்கிள், எல்லாரும் வந்ததே வந்துட்டோம். நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்த வருஷம் டூர் போறத பத்தி பேசுவோமா? பிள்ளைங்களுக்கும் எக்ஸாம் எல்லாம் முடிய போகுதுல்ல. அப்படி போடு. இதுக்கு தான் ஊருக்குள்ள ஒரு சிம்ரன் வேணுங்கிறது. நாங்க எல்லாரும் கூட மறந்தே போயிட்டோம். நீ தான் ஞாபகப்படுத்தியிருக்க. ரொம்ப ரொம்ப நன்றி. நீ வாழ்க, உன் குலம் வாழ்க, உன் கொற்றம் வாழ்க, உங்க ஆரஞ்சு மண்டையன் வாழ்க, உங்க சைக்கோ செல்லத்தாயி வாழ்க. நம்மளுக்கு இதெல்லாம் எப்படி மறக்கும்? இந்த நாளுக்காக தானே வருஷம் பூரா காத்துக்கிட்டு இருக்கோம். சபாஸ் முத்தழகி, பிள்ளைன்னா இப்படித்தான் இருக்கணும். உனக்காண்டி இந்த மாலாக்கா ஒரு அருமையான பட்டத்தை கொடுக்கேன், அதை அன்போட வாங்கிக்கோ. என்ன பட்டம்னா, முத்தழகி சிம்ரன் ஊருக்காக உழைத்து ஓடை தேய்பவள் அப்படின்னு ஒரு பட்டம் கொடுக்கேன். மாலாக்கா, உங்க பட்டம் சூப்பர். டூர் போறத பத்தி இன்னொரு நாளைக்கு பேசிக்கிடலாம். எல்லாரும் கிளம்புங்க. இன்னொரு நாளைக்கு என்னத்தை போட்டு பேச, இப்பவுமே பேசி முடிச்சிருங்க. கழுதைய கையோட முடிச்சிருவோம். ஐயோ கடவுளே, துட்டில்லாத நேரம் பார்த்து தான் இவளுக்கு டூருன்னு இழுத்து விடுதாளுகளே. துட்டு சம்பாதிக்கிறவனுக்கு தானே அந்த கஷ்டம் தெரியும். இதுக்கு பாட்டுக்கு வீட்டுக்குள்ள கடந்துக்கிட்டு அங்க போகணும் இங்க போகணும், எங்களை எங்கேயும் கூட்டு போக மாட்டேக்கேன்னு ஒரே பாடா படுத்துதுங்க. டூருக்கு போறதுக்கு என்னமோ எல்லாரையும் விட தலைவர் கொஞ்சம் குறையாத்தான் துட்டு கேட்பாரு, அதை கூட சமாளிச்சிடலாம். ஆனா ஊர்ல போய் இறங்கின பிறகுதான் செலவாகும். இவளுக்கு அங்க போய் இழுத்து விட்டுருவாளுங்க. அதை நினைச்சாதான் இப்பவுமே பக்கு பக்குன்னு இருக்கு. வயிறெல்லாம் ஒரு பக்கமா கலக்குது. தலைவரே, தானே தலைவரே, தங்க தலைவரே, இப்படித்தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னால உங்களை பத்தி புகழ்ந்து பேசினேன். அதெல்லாம் ஞாபகம் இருக்கா? மறந்துட்டா? இப்ப டூரை பத்தி பேச முடியுமா முடியாதா? ரெண்டுல எனக்கு ஒரு பதில் தெரிஞ்சே ஆகணும். சரி, என்னம்மா பேசணும்? சீக்கிரம் பேசி முடிங்கம்மா, எனக்கு நேரம் ஆகுது. எந்த ஊருக்கு போலாம், என்ன ஏதுன்னு எல்லாரும் சேர்ந்து பேசி முடிவெடுங்க. மெட்ராஸுக்கு போகும் தலைவரே. ஐபிஎல் மேட்ச் பார்க்கணும்னு ஆசையா இருக்கு அப்படின்னு எங்க வீட்டுக்காரட்ட சொன்னேன். ஏசி விட்டுட்டாரு தலைவரே. அவர் தான் கூட்டு போல. நீங்களாவது கூட்டு போங்களேன். ஒரே ஒரு மேட்ச் அது பார்த்துட்டு வந்துருவோம். அப்பனா பெங்களூருக்கு போயிருவோம். அப்பதான் ஆர்சிபி மேட்ச் பார்க்க முடியும். ஈசாலா கப் நம்து. ஆளை பாரு ஆளை, நம்து கும்துன்னுக்கிட்டு. நம்ம சப்போர்ட் எப்பவும் சிஎஸ்கேக்கு தான். சிஎஸ்கே எப்பவும் தோத்துக்கிட்டே இருக்கு. நான் எப்பவும் மும்பைக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன். பம்பாய்க்காரின்னு உன் வேலையை காட்டுறத பத்தியா? மும்பைக்கு சப்போர்ட் பண்ணுதே, ஆர்சிபிக்கு சப்போர்ட் பண்ணு. ஏம்மா இப்ப டூரை பத்தி பேசணுமா இல்லைன்னா ஐபிஎல் மேட்சை பத்தி பேசணுமா? ஏதாட்டும் ஒன்று சொல்லுங்க. டூரை பத்தி தான் பேசுதோம். ஆனா டூர்ல போய் ஐபிஎல் மேட்ச் பார்க்கணும். லட்சுமி அக்கா சொன்ன மாதிரி மெட்ராஸுக்கு போகணும். மெட்ராஸில் ஒரே வெயிலாக கிடக்குமா? ஏற்கனவே நம்ம ஊர் வெயிலே தாங்க முடியல. இதில் அங்கே வேற வெயிலுக்குள்ளே போய் உருகி வடிய முடியாது. ஏதாட்டு குழு குழுன்னு இருக்கிற மாதிரி ஒரு நல்ல இடத்த பார்த்து சொல்லுங்க. அந்த இடத்துக்கு வேணா கூட்டு போகிறேன். போன வருஷம் ஊட்டிக்கு போயிட்டோம். அதுக்கு முன்னால பெங்களூரு, அதுக்கு முன்னால கேரளா, எல்லாத்துக்கும் போயாச்சு. பம்பாயும் சுத்தி பார்த்தாச்சு. இன்னும் சுத்தி பார்க்கறதுக்கு எங்க போகணும்னு ஒன்றும் தெரியல. யாராவது ஒருத்தர் முடிவு பண்ணி சொல்லுங்க. எனக்கெல்லாம் ஒன்றும் விளங்கல. பேசாம இமயமலைக்கு போயிருவோமா? ஏம்மா குளிரில் விரைச்சி செத்துருவோம்மா. வேற ஏதாட்டும் ஒரு ஊர் சொல்லு. வேறச்சு செத்துருவனா? அப்பனா வேண்டாம். அங்கெல்லாம் நம்ம போகக்கூடாது. இன்னும் வாழ்ந்து சாதிக்கிறதுக்கு எவ்வளவோ இருக்கு. அதுக்குள்ளெல்லாம் சாவக்கூடாது. சரி, நான் ஒன்று சொல்லுதேன் கேளுங்க. எல்லாரும் முதல்ல வீட்டுக்கு கிளம்புங்க. வீட்டில் போய் எல்லாம் புருஷன் பொண்டாட்டிலாம் சேர்ந்து பேசுங்க. பேசி முடிவெடுத்து என்கிட்ட சொல்லுங்க. அதுக்கு பிறகு பஞ்சாயத்தை கூட்டி நம்ம எல்லாரும் பேசிடுவோம். அண்ணாச்சி, எத்தனை நாள் டூருன்னு சொன்னீங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி ஊரை நாங்கள் செலக்ட் பண்ணி சொல்லுதோம். எப்போ ஒரு நாள் 2 நாள் டூரு போதும்ப்பா, அதுக்கு மேலெல்லாம் வேண்டாம். அது எப்படி? ஒரு நாள் 2 நாள் போய் என்னத்தை சுற்றி பார்க்க? எங்களுக்கெல்லாம் நிறைய இடத்த பார்க்கணும். 5 நாள் டூர் போனால் தான் சரியா இருக்கும். போன வருஷம் 5 நாள் தானே போனோம், மறந்துட்டீரோ? கேரளாக்கு டூர் போகும்போது 5 நாள் தானே போனோம். ஏம்மா ஏம்மா அப்படி மனசாட்சி இல்லாமல் பேசுதீங்க? கேரளாக்கு நம்ம 3 நாள் டூர் போட்டு தானம்மா போனோம். அங்கே போய் கடத்தல்காரங்க நம்மளெல்லாம் கடத்தி வச்சுக்கிட்டானுங்க. அவனுக்கு ஒரு 2 நாளை இழுத்தடிச்சிட்டானுங்க. அதனால திரும்பி வர்றதுக்கு 5 நாள் ஆயிட்டு. அதையும் கணக்கு சேர்க்காதீங்கம்மா. கரெக்ட். அது கரெக்ட் தான். எங்களுக்கெல்லாம் நல்ல ஞாபகம் இருக்குப்பா. அந்த மாலுக்குள்ள நம்மளை கடத்தி வச்சிருக்கும் போது லட்சுமி அக்கா எவ்வளவு கடமை உணர்ச்சியோட காலையில 6 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு போய் வாச தெளிச்சு கோலம் போட்டு பாட்டெல்லாம் பாடி அந்த கடத்தல்காரனுகளை தெறிக்க விட்டாங்கல்ல. இந்த வருஷமும் எவனாவது கடத்துதானு பார்ப்போம். அதே பாட்டை பாடி விட்டுருவோம். சரி, எல்லாரும் வீட்டில் போய் நல்லா யோசிங்க. சனி ஞாயிறுல உங்களுக்கெல்லாம் லீவ் இருக்கும்போது ஆரஞ்சு மண்டையன்ட்ட சொல்லி விடுங்க. அதுக்கு பிறகு ஒரு பஞ்சாயத்தை வச்சு நம்ம எல்லாரும் எங்கே போகணும் என்னன்னு பேசி முடிச்சிருவோம். சரியா?
இப்போ எனக்கு வேலை கிடக்கு. நான் வெளியே அவசரமா போக வேண்டியிருக்கு. நான் போயிட்டு வரேன். எல்லாருக்கும் டாட்டா, பாய் பாய். தலைவர் டாடி, அடுத்த பஞ்சாயத்துக்காவது சீக்கிரம் வந்துருங்க. இதே மாதிரி ஸ்கூல் பிள்ளைங்க மாதிரி லேட்டா வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 500 தோப்புக்கரணம் போட சொல்லி 10 சவுக்கடி தருவோம். அதுக்கு பிறகுதான் பஞ்சாயத்தை ஆரம்பிக்க விடுவோம்.